ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கிருபையால் மாத்திரம் தான் நம்ம நிலைநிற்கிறோம். ஆமென். ஆமென். அடுத்ததாக இந்த பாட்டு புத்தகத்திலும் கூட 200வது பாடல், எத்தனை நன்மை எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா. செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு நம்ம எத்தனை நன்மைகள் நன்றி சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. இந்த பாட்டு புத்தகத்திலும் கூட 200வது பாடல், இந்த காலை வேளையிலும் கூட நம் உற்சாகமாக இந்த பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி, தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன் தயவாய் நினைத்தி, தேவனே உம்மை துதிப்பேன். ஓ தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலவீனன் என்று தள்ளி விடாமல் பலத்தால் இடை கட்டினீ, பலத்தால் இடை கட்டினீ. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன், கிருபையால் ரட்சித்தீரே. ஓ கிருபையால் ரட்சித்தீரே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர். ஓ எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீ, கரங்களை பிடித்து
நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தே தயவாய் நினைத்தீர் தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் தாழ்மையில் இருக்கும் பொழுது நம்மை கண்ணோக்கி பார்த்த தேவன் உண்டு. ஹல்லேலூயா. நம் கஷ்டங்களை அறிந்தவர் உண்டு. நம்ம பலவீனத்தில் இருக்கும் போது நமக்கு மருத்துவராய் ஒருவர் உண்டு, அவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்த பாட்டு பத்தியிலும் கூட இன்னொரு பாடல், 1262வது பாடல். இந்த பாடல் சொல்கிறது, இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றான், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளால நான் நினைச்சு பார்க்கும் பொழுது என் கண்ணில் தண்ணீர் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை நான் நினைக்கும் போது என்னால் பாடாமல் அவரை துதிக்காமல் இருக்கவே முடியலன்னு சொல்கிறான் சங்கீதக்காரன். ஹல்லேலூயா, ஆமென். அப்போது நம்மளும் அப்படிதான். ஆமென். கர்த்தர் நமக்கு செய்த அநேக நன்மைகள் உண்டு, அதெல்லாம் நான் நினைக்கும் பொழுது நன்றி என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஆமென். கவலை கண்ணீர் எல்லாம் கம்ப்ளீட்டாக மறையுதம்மா, பாரங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. ஆமென். நம்ம சபைக்கு வந்துட்டோன்னா நம்ம கவலை கண்ணீர் எல்லாத்தையும் தூரத்துக்கு வச்சிடணும். அந்த கதவுக்கு பின்னாடி போயிடணும். அதெல்லாம் உள்ளே வரும்போதே செருப்பு கழட்டி விட்ற மாதிரி அதையும் கழட்டி விட்டுறணும். உள்ளே வரும்போதெல்லாம் என் கண் எங்கே தெரியணும், பரலோகத்தை தான் பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கண்ணு வேறு எதுவும் தெரியக்கூடாது, இங்கே நிற்கிற கொயர் டீம் தெரியக்கூடாது, மியூசிக் கேட்கக்கூடாது, அதெல்லாம் எனக்கு இல்லை. எனக்கு என் கண்ணு எங்கே தெரியணும், என் பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், காலையில் நல்லா உற்சாகமாக இருக்கணும். நல்ல ஒரு மீட்டிங்லாம், ஸ்பெஷல் மீட்டிங்லாம் முடிச்சு நல்லா டபுள் பூஸ்டில் இருக்கும். ஹல்லேலூயா. என்ன இல்லையா, மீட்டிங் நல்லா இருந்துச்சா இல்லையா? ஆமென். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருந்துச்சுல, எல்லாரோட ஆத்மாவும் பூஸ்ட் ஆச்சா? ஆமென். அப்போ பூஸ்ட் ஆச்சுன்னா இந்த பாட்டு சொல்லுதம்மா, என் உள்ள துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச பாட்டு தான். நாங்கள் எதுவும் புது பாட்டு பெரிய வெஸ்டர்ன் மியூசிக்லாம் வாசிக்க போகிறது இல்லை, எல்லாம் நல்ல தெரிஞ்ச பாட்டு, நல்லா கை தட்டி உற்சாகமாக பாட போகிறோம். ஆமென். எல்லாம் பாடலாமா? நல்லா உற்சாகமாக கை தட்டி. ஆமென். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. பகமை கசப்பு எல்லாம் பனி போல மறையுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமைய தோன்றுதம்மா, பாடுகள் சிலுவையெல்லாம் இனிமைய தோன்றுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 ஆஹா ஆஹா ஓஹோ லா 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 லா
குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ லா 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 லா. ஆஹா ஓ லா 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 லா. எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா, எரிகோ கோட்டையெல்லாம் இல்லாமல் போகுதம்மா. எரிக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா, எரிக்கும் செங்கடல்கள் இரண்டாய் பிரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆஹா ஓ லா 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 லா. ஆஹா ஓ லா 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 லா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமான தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சுட்டா என்னெல்லாம் சொல்லுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதித்து வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். எதிர்பார்ப்போடு கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. முதல் ஆராதனையில் தேவன் பேசினார். அங்கே ஒரு தேற்றுகிற ஒரு வார்த்தை உண்டானது. இந்த நாளிலையும் கூட தேவன் நம்மோடு கூட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, மத்திய 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. Therefore you also be ready, for the Son of Man is coming at an hour you do not expect. நம்ம நினைக்காத ஒரு நாழிகையில், நினைக்காத ஒரு நேரத்தில் யார் வருவார்? மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுங்க? அசதியாக இருங்க. நான் சொல்லுது வசனம், ஆயத்தமாக இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம நினைக்காத ஒரு நேரம், we do not expect that time. நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரம், அந்த நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். அல்லேலூயா. சொல்லியிருக்காரா இல்லையா? நம்ம நினைக்காத ஒரு நேரம், அதான் இங்கே ஆண்டவராகிய இயேசு, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். அல்லேலூயா. ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை. அவரை சந்திக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கணும். ஆமோஸில் ஒரு வசனம் சொல்லுது, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன்னை ஆயத்தப்படுத்து, உன்னோடு கூடினவர்கள் என்ன பண்ண? ஆயத்தப்படுத்து. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு நாளும் என்னை மீட்டுக்கொண்ட என் இயேசு, என்னை ரட்சித்த என் தேவன், அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆண்டவருடைய வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன்
வருவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியில் இன்றைக்கு ஒரு ஜனங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு அவங்கள எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பரியாசக்காரர். கடைசி நாளில் பரியாசக்காரர் தோன்றுவாங்களாம். நீங்கள் அதை ஒன்று பேதுருவில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுறது, 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில், அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? வாசிங்க, 3-4 வாசிங்க. லேலுயா. இன்னைக்கு யார் இப்படி சொல்கிறாங்கன்னாக்கா, இந்த பூமியில் பரியாசக்காரர்கள், அது முதல்ல வசனவாசல், கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் வந்து, பரியாசக்காரர் வந்து, பரியாசக்காரனா யார்? கிண்டலு கேலி, என்னத்தை போய் காண்டேன். இந்த பரியாசக்காரர் கூட போய், அதான் பரியாசக்காரரோடு என்ன பண்ணாதீங்க, உட்காராத. நம்ம ஆளுங்க பரியாசக்காரங்கிட்ட தான் போய் உட்காந்துங்கிறாங்க. வண்டியை நிறுத்திக்கின்னு போய் அவங்க கூட ஒன்று சிரிச்சிக்கின்னு பரியாசம் பண்ணுறவங்க கூட, பரியாசக்காரரோடு கூட உட்காராத. இந்த பரியாசக்காரன் என்ன பண்ணுவான்னா, என்னடா போய் நீ சர்ச்சில் போய் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் தான் சொல்லியிருக்காங்க, ஏசு வராரு. ஏசு எந்த நேரத்தில் வருவார் தெரியுமா? எந்த நேரத்தில் வருவார்? நீங்கள் நினையாத நாழிகையில். அல்லேலூயா. நீ நினைக்காத ஒரு நேரத்தில் எனக்கு சமாதானம் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுகிற நேரத்தில் சடிதியில் என்ன வரும்? அவருடைய வருகை வரும். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போதே வந்துடும் வருகை. அல்லேலூயா. பாருங்கள், இந்த பரியாசக்காரன் என்ன பண்ணுவான்னா, கடைசி நாளில் அவன் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து, சுய இச்சை, அவன் சுய இச்சையினாலே சிக்குண்டு இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சையில் இன்றைக்கி சுயநலம் உலகத்தில் நிறைய பெருகிடுச்சு. கடைசி நாளில் தற்பிரியராயும் அடுத்தது நான் சொல்ல மாட்டேன், நீ தான் சொல்லணும். தற்பிரியராயும் பணப்பிரியராயும், அப்புறம் எங்கே இருக்குது அந்த வசனம்? எடுத்து வாசிக்கும். நான் சொல்ல மாட்டேன். தீமோத்தேயு இல்லையா? சரிம்மா, போதுமா. அப்புறம் போய் வாசிங்க. தீமோத்தேயுல தானே மாதியா? 2 தீமோத்தேயு 3:2. எல்லாத்தையும் அப்படியே ஸ்பூன் ஃபீடிங் மாரி பண்ணினே இருக்கணும்னு பார்க்குறீங்க. உங்கள் மனசில் நிறுத்திக்கணும். இந்த வசனம் எங்கே இருக்குது? தீமோத்தேயுல இருக்குதுப்பா, டக்குன்னு எடு. ஸ்பூன் ஃபீடே பண்ணிக்கணும். எடுத்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அப்படி சொன்னால் தான் எடுக்கணும். எல்லாம் மனசில் வச்சுக்க. தற்பிரியராயும் என்னது? பணப்பிரியராயும், அப்புறம் வீம்புக்காரராயும், அப்புறம் அகந்தை உள்ளவர்களாயும், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க, நன்றி இல்லாதவங்க, சுபாவ இவங்கெல்லாம் வந்து கடைசி காலத்தில் தோன்றுவாங்க. அதனால் நம்ம தான் எச்சரிக்கையாக வாழணும். ஆமென். பரியாசக்காரன் கூட போக நம்மளை பல்ல இழிச்சிட்டு வரக்கூடாது. நான் வேறு, அவன் வேறு. அல்லேலூயா. நான் வேற மாதிரி ப்ரோ, அரே நான் வேறு மாதிரி ப்ரோ சொல்லிட்டு வந்தோம். அங்கே தான் சொல்லணும் நீ வேறு மாதிரி ப்ரோன்னு. சும்மா நான் வேறு மாதிரி ப்ரோன்னு பாட்டு பாடுறது பிரயோஜனம் இல்லை. இந்த மாதிரி பரியாசக்காரன் உட்காரத்தில் நான் உட்கார மாட்டேமா, நான் வேறு மாதிரி ப்ரோ, நான் போகிறேன், அதுமாரி சொன்னியாண்ணா அதில் தான் சந்தோஷம். அல்லேலூயா. சரி,
இப்போ சப்ஜெக்ட் வரலாம். இப்போ பாருங்கள், இங்கே வேதம் திட்டவட்டமாக சொல்லுகிறது, பரியாசக்காரன் வந்து தங்கள் சுய இச்சையில் என்ன பண்ணுவான், நடந்துக்கின்னு சுய இச்சை, சுயநலம், அவன் தான் பரியாசக்காரனாக இருப்பான். அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் இங்கே பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த வண்ணமாகவே இருந்த விதமாகவே இருக்கிறது என்று சொல்லுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டார் நம்மளுக்கு. இந்த மத்திய 24 ஃபுல்லாக வாசித்தீங்கன்னா தெரியும். அநேகர் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களை வஞ்சிப்பாங்கப்பா, எச்சரிக்கையாக இருங்க. அநேகர் இந்த பூமியில் வந்து சுய இச்சையில் இழுக்கப்பட்டவர்கள், சுயநலக்காரர்கள் பூமியில் வந்து நான் தான் கிறிஸ்து என்று அநேகருக்கு வஞ்சனையை கொடுப்பாங்க. வாங்க, நான் தான் கிறிஸ்து. இன்றைக்கி நிறைய கள்ள கிறிஸ்துகள் என்ன பண்ணிட்டாங்க, உலகத்தில் பெருகி இருக்கிறார்கள். வேதம் சொல்லுங்க, நான் சொல்ல. இன்றைக்கி அநேக கள்ள கிறிஸ்துகள் நிரம்பிட்டாங்க. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்க பெரிய அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார்கள். ஒரு சிலர் அப்படியே கோட்டை கைட்டு இப்படி பேசினால அப்படி ஓடுது. பென்னிகின் இன்னொரு தேவனுடைய ஊழியக்காரர், எதிர்பார்த்து தெரியும், அவனுக்கு தெரியாது. அமெரிக்காவில் ஒரு பெரிய ஊழியக்காரர், அப்படியே வேர்ல்டு பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர். அவர் ஒரு முறை போன வருஷத்துக்கு நினைக்கிறேன் பெங்களூருக்கு வந்தார். அந்த பெங்களூர் பகுதியில் வந்து அவர் நின்று ஒரு ஜபம் ஆரம்பித்தார். பட்டு 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 ஜனம் விழும். அவர் கோட்டை கைட்டி அப்படின்னு இழுத்தார்னா அப்படியே ஜனங்களாம் பத்து 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 கீழே விழும். அவருக்கு என்ன ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு. என்னாச்சு, ஹார்ட் அட்டாக் வந்து அவர் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க. இப்போ ஆண்டவரோடு கூட போராடுறார். ஆண்டவரே, நான் வந்து எவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டிருந்தேன், எவ்வளோ ஜனங்களுக்கு சுகம் கொடுத்தேன், எவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்தேன், எனக்கு ஏன்ப்பா ஹார்ட் அட்டாக்கு அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணினே இருந்தாராம். அப்போ ஆண்டவர் கூட பேசினார்னா, டேய், உன் கோட்டை கைட்டி அப்படி அடியே எல்லாம் பத்து 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 கீழே விழுவாங்க, இதெல்லாம் நான் சொன்னேன், நான் சொல்லி நீ செஞ்சியான்னு கேட்டாராம். இவருக்கு அடிச்சாங்க ஒரு அடி. என்னடா இது, அல்லேலூயா. நான் சொல்லி அந்த கோட்டை கைட்டு இப்படி விசிறு எல்லாம் தப்பு தப்பு விழுவாங்க, நான் சொன்னேன், நான் சொல்லியா செஞ்சு நீ அப்படின்னு கேட்டாராம். ஐயோ ஆண்டவரே, நான் ரொம்ப ரொம்ப என்ன பண்ணிட்டேன், நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஆண்டவரே. அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு அதிசயங்களை, அற்புதங்களை என்ன பண்ணுவாங்க, செய்வார்கள், செய்வாங்க தான். அதை நீ நம்பாத. அல்லேலூயா. இந்த வார்த்தை இருக்குது, இதுதான் நிலைத்திருக்க செய்யும். இந்த வார்த்தையில் நிலைத்திரு. அப்போ தான் அவர் நினச்சாராம், ஆண்டவரே, இனி நான் அந்த மாதிரி ஊழியத்தை செய்ய மாட்டேன்ப்பா, உங்கள் வார்த்தையை மாத்திரம் நீ என்ன சொல்கிறீ அதை மட்டும் செய்வேன். அதுக்கப்புறம் அப்படி ஊழியத்தை அவர் மாற்றி கொண்டாராம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அநேகர் வந்து இந்த பூமியில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வான், பிசாசு கூட செய்வான். அதான் ஆண்டவர் முதலே சொல்லிட்டார் நம்மளுக்கு. என்ன சொல்லிட்டாரு, கூடுமானால் கூடுமானால். அடுத்தது நீங்கள் தான் சொல்லணும். அப்படி வாங்க வழிக்கு. வெளியிலேருந்து ஊழியக்காரங்க வராங்க, வாயை வச்சோம் என்ன நினைப்பாங்க, இந்த ஜனங்க என்ன இப்படி இருக்குது. கூடுமானால், நல்ல சத்தமா அப்படி போடு, அதுதான் கரெக்ட். அல்லேலூயா. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக ஆன்மா அற்புதங்களை, அடையாளங்களை செய்வான். எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி ஜனங்களுக்கு அற்புதம் அடையாது. அதனால தான் இந்த வாட்டி அசு புசுன்றவங்களாம் கூப்பிடல. நான் வசனத்தை, வார்த்தையை சொல்கிறவர் கூப்பிட்டு வந்தேன். வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணோம்,
நிலைத்திருக்க பண்ணும். ஆமென். அல்லேலூயா. நிறைய அதை அவங்கள நானும் தப்பாக சொல்ல, அது ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி தான். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அதன் மூலமாக டெலிவரன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் வார்த்தை ஒரு மனுஷன் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக. ரொம்ப அருமையாக அந்த பாஸ்டர்கிட்ட தயவுசெய்து நான் சொல்ல பாருங்க, நான் எதையுமே சொல்ல, நம்ம அவருக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. அவருக்கு வேறு ஒருத்தர் அவர்கிட்ட சொன்னேன், யாருன்னா ஒருத்தர் நல்ல சத்தியத்தை சொல்கிற ஆளாக புக் பண்ணி தாயா அப்படின்னு. அவர் ஒரு நம்பர் கொடுத்தார். அந்த நம்பர் அடித்தா 2-3 அடித்தா அவர் எடுக்கலை. சரி அவரே அடிக்கிட்டோன்னு விட்டேன் கம்முன்னு. மதியம் 2 மணிக்கு நான் நல்லா தூங்கி நிற்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு ஃபோன் வருது. என்னடா தூங்க நேரத்தில் யாரோ ஃபோன் அடிக்கிறாங்களா? ஹலோ யாருன்னு கேட்டேன். ஐயா நீங்கள் ஃபோன் பண்ணியிருந்தீங்க ஐயா. ஆஹா, இந்த ஸ்பீக்கருக்கு ஃபோன் பண்ணோம், அவர் தான். அப்புறம் தான் பேசினேன். 2 வார்த்தை தான். நானும் தூக்கத்தில் இருந்தேன்ல. இல்லையா ஒரு மீட்டிங் வைக்கணும் இருக்கிற 2 நாள், எந்த டைம் உங்களுக்கு? இல்லையா நீங்கள் சொன்ன டைமு இந்த 15-16 சொன்னீங்களே அப்படின்னு. சரி அந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயா? சரி வரீங்களா? ஓகே, அவ்வளோதான் வச்சிட்டேன். அவ்வளோதான் சாப்டர் க்ளோஸ். அப்புறம் சரி அன்றைக்கி சொன்னால் உங்கள் ஃபோட்டோ கிட்ட இருந்தால் அனுப்பி விடுங்க, உங்கள் அட்ரஸ் அனுப்புங்க. போயிட்டு அன்றைக்கி மறுநாளே போயிட்டு என்ன பண்ணிட்டேன், அதான் முடிஞ்சு போச்சு மேட்ரு. அவரை கொண்டு கர்த்தர் சபைக்கு தேவையான நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. அதனால் வசனத்தில் யார் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் உயர்த்துவார். அவங்க தான் எல்லாத்தையும் சுதந்திரித்து கொள்வார்கள், அவங்க தான் ஜெயிப்பார்கள். சரி, கர்த்தர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும், ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் வரப்போகிறார் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் போது ஆயத்தமாக இருக்கணும். அவரை சந்திக்க என்ன பண்ணணும்? ஆயத்தமாக இருக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 10 கன்னிகைகள். 10 பேரும் ரட்சிக்கப்பட்டவங்க தான், ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், பரிசுத்த ஆவியை பெற்றவங்க தான். அப்படி தானே 10 பேரும்? 10 கன்னிகைகள் அவருடைய வருகைக்கு எதிர்பார்த்து தான் இருந்தாங்க. 10 பேரும் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியை பெற்று நல்லா ஜெபிக்கிறவங்க தான். 10 பேரும் ஆண்டவருடைய வருகைக்கு என்ன பண்ணவங்க? காத்து கொண்டிருந்தவர்கள் தான். ஆண்டவர் திடீர்னு வராரு. அவர் சொல்லிட்டு வந்தார், திடீர்னு வந்துட்டார். இவங்க 10 பேர் நல்லா தூங்கி தான் இருந்திருப்பாங்க. அவர் திடீர்னு வந்துட்டார். அதில் 5 பேர் என்ன பண்ணாங்க? அவருடைய வருகையில் அவரோடு கூட போனார்கள். மீதி 5 பேர் என்ன ஆச்சு? ஐயோ. அப்புறம் அவர் அப்படி போன உடனே இவங்க எழுந்துக்கிறாங்க. ஐயோ ஆண்டவர் வந்துட்டார், ஓடு. என்ன பண்ண? தீவட்டியை கொளுத்து, எண்ணெயை தேடு. என்ன இல்லை? எண்ணெயிலேயே ஐயோ எங்கே போய் வாங்கிறது தேடி நிற்கிறாங்க. அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? ஆண்டவர் அவங்கள போய் கதவு என்ன ஆயிடுச்சு? அடைக்கப்பட்டது. இந்த 5 பேரும் நின்றுங்கண்ணா, ஐயோ ஆண்டவரே நாங்களும் உமக்காக தானே காத்திருந்தோம், ஆண்டவரே தருங்க. ஆண்டவரே திறந்தாரா? திறக்கவில்லை. உங்களை நான் அறியேன். அல்லேலூயா. ஏன் அருமையான தேவனுடைய பிள்ளை எல்லாரும் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம் இந்த பூமியில், இந்த சபையில். ஆண்டவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாய் வாழ வேண்டும். அவங்க 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க எண்ணெயாகிய அபிஷேகத்தில் என்ன பண்ணிட்டாங்க? நிரம்பி இருந்தார்கள். அல்லேலூயா. அந்த எண்ணெயாகிய அபிஷேகம் அவங்களுக்குள்ளே இருந்ததுனால ஆண்டவர் வர்றாருன்னு தோணுச்சு. இவங்களுக்கு டக்குனு தெரிஞ்சு போச்சு. டக்குனு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க? டக்குன்னு தீவட்டியை கொளுத்துறாங்க, ஓட்டாங்க. கதவு அடைக்கப்பட்டுச்சு. ஆனால் ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான், பரிசுத்த ஆவியை பெற்றவங்க தான். அவங்க 5 பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஹாயாக என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. அருமையான தேவனுடைய இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த நேரமும் எண்ணெயிலே நாம் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும்.
அந்த ஜீவ ஊற்றாகிய அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் மூழ்கி இருக்க வேண்டும். அப்போ தான் ஆண்டவருடைய வருகை சத்தம் நமக்கு என்ன பண்ணோம், கேட்கும். ஆண்டவர் திடீர்னு வருவார். நீங்கள் நினையாத நாழிகையில் அவர் வருவார். நியாயத்தமாக இருக்கணும். எந்த நேரமும் பரிசுத்த ஆவியாகி அபிஷேகத்தில் நீ நிரம்பி செபிக்க. நம்ம நல்லா தூங்கி இருந்தால் கூட நம்ம இருதயம் ஒரு பக்கம் ஆண்டவரோடு பேசினே இருக்கணும். ஆத்மா விழிப்போடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் ஆத்மாவில் பேசிக்கொண்டே ஆண்டவரோடு கூட அபிஷேகத்தில் நிரம்பி. பாசம்மா சொன்னாங்களே, எனக்கு பலவீனம் தாங்கலை, ஆனாலும் எனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு செய்தியை ஓட விட்டுனுக்கிறேன். என்ன ஆண்டவரை நான் அதையே நான் தியானிச்சுட்டு தானே. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தார்னா ஒருவேளை சரீரம் பலவீனத்தெலாம் தூங்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா என்ன பண்ண ஆண்டவரோடு கூட பேசினே இருக்கும். அல்லேலூயா. அப்போ எப்பொழுதும் நாம் அவரை சந்திக்க என்ன பண்ணோம், ஆயத்தமாக. என் தேவன் எப்பொழுது ஆண்டவருடைய வருகையில் ரேப்சர் சொல்லப்படும். ரேப்சர்னா என்ன, எடுத்துக்கொள்ளப்படுதல். அல்லேலூயா. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு நேரம் வரப்போகுது. அந்த நேரம் என்னன்னா, எல்லாரும் 2 பேர் வயலில் இருப்பாங்களாம். 2 பேர் என்ன பண்ணுவாங்க, மாவு ஆட்டின்னு இருப்பாங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ள போகிறாங்க, ஒருத்தர் அதில் இந்த என்ன செய்யுதுன்னா, ஒருத்தர் விழிப்பாக இருப்பாங்க, ஒருத்தர் அஜாக்கிரதையாக இருப்பாங்க. நம்ம அஜாக்கிரதையான கும்பலில் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுது விழிப்பாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் தூங்காதீங்க போதும் அப்படியே கண்ணு முடிச்சுடுங்க அதுக்கு சொல்ல. நீங்கள் கண்ணு மூடி இருந்தால் கூட உங்கள் ஆத்மா எப்போதும் விழிப்பாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். என் இயேசு சீக்கிரமாய் வருவார். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு. என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்கா தூதரோடு. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை ஆளவே வருவார். பாருங்க, நம்முடைய விசுவாசத்துக்கு தகப்பன் யார்? அவரு அந்த காலத்திலே எப்படி இருந்தாலும் தெரியுமா? எபிரேயரில் 11:10 கொஞ்சம் வாசிக்கல. லேலுயா லேலுயா. என்னவா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். நம்ம விசுவாச தகப்பன். அந்த காலத்தில், அவர் காலத்தில் இயேசுநாதர் வந்தாரா? வருவார் தான். ஆனால் நம்ம காலத்தில் இயேசுநாதர் வந்தார். அவர் வந்து இந்த பூமியில் வாழ்ந்தார், எல்லாத்தையும் செய்து முடித்தார். அவர் சொன்னார், நான் போய் உங்கள் இருதயம் என்ன பண்ணக்கூடாது, கலங்காதிருப்பதாக. யோவான் 14 வாசிக்கிறல்ல, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் என்றால் நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வந்து உங்களை என்ன பண்ணுவேன், என்னோடு கூட சேர்த்து கொள்ளுவேன். பாருங்க, அந்த காலத்தில் நம்முடைய விசுவாச தகப்பன் ஆபிரகாம், அவன் தீர்க்க தரிசனமாக அவன் பாருங்க, அவன் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் என்ன பண்ணனா, காத்திருந்தான். அல்லேலூயா. அப்போ ஆயத்தமாக இருக்கணும்னா என்ன தெரியுமா பண்ணோம்? அவருடைய வருகைக்கு நம்ம எல்லாரும் என்ன பண்ணோம், ஆவலோடு காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணுமா? ஆவலோடு காத்திருக்கணும். ஏன்னா வேதம் அப்படி தான் சொல்லுது. இந்த 2 பேர் 3 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம்.
அங்கே ஆ ஆ ஆ எப்படிம்மா? மிகுந்த ஆவலோடு காத்து தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு நீங்கள் மிகுந்த ஆவலோடு காத்துருங்க. எத்தனை பேருக்கு ஆவல் இருக்குது? ஆவல்னா என்னது? ஆவல் தான் எங்களுக்கு தெரியும், ஆவல் தெரியாதுன்றீங்களா? ஆவல்னா ஒரு பேராசை. என் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த உலகத்தில் ஒரு சின்ன வீடு கூட என்னால் கட்ட முடியல. எனக்கு வாடகை வீட்டில் இருந்து ரொம்ப அவதிப்படுறேன். என் அப்பா சீக்கிரம் வந்துட்டாருன்னா அங்கே ஒரு பெரிய மாளிகை எனக்காக இருக்குது. அது எப்படியாப்பட்ட மாளிகை தெரியுமா? வஜ்ரக்கல்லம், மாணிக்கக்கல்லம், இந்திரநீலம், சந்திரகாந்தம். ஆப்பா பா பாப்பா இந்த அவ்வளோ தோடு வாங்க முடியல. ஒரு கிராம் எவ்வளோ விற்குது? 6000 7000 விற்குது. இப்போ 54,000 55,000 கொடுத்தா தான் ஒரு, அது நான் சொல்கிறது அசல் ரேட்டு. இன்னும் அதுக்கு சேதாரம் அது இதுன்னு போட்டாக்கா ஒன்றும் எங்கே போய் நிற்க மாதிரி இல்லை. அல்லேலூயா. ஆனால் அங்கே போனேன்னா நீ நடக்கிற தெரு இருக்குது. அது என்ன தெரு? பொன்னாலான தெரு, தங்கத்தெரு. அல்லேலூயா. தங்கத்து மேலே நடக்க போகிற. அல்லேலூயா. இங்கே தோடை வாங்கிறதுக்கு முக்குன்னு முக்குறோம். ஆனால் நீ நடக்க போகிற இடம் என்ன அப்படின்னா தங்க ரோடு. அல்லேலூயா. தங்கத்தில் ஆன ரோடு. உனக்கு வீடு எப்படியாப்பட்ட ரோடு? வீடு எப்படியாப்பட்ட வீடு? வஜ்ரக்கல்லம், மாணிக்கக்கல்லம், இந்திரநீலமும், சந்திரகாந்தம். அப்பா பாபா படிக்க பச்சை, அந்த பச்சை, இந்த பச்சை, எந்த பக்கம் பார்த்தாலும் சும்மா ஜில் 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 இருக்கான். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? நான் அப்பப்போ கேட்பேன், ஆண்டவரே எனக்கு அங்கே வீடு கட்டினி, அந்த வீட்டை பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு ஆசையாக இருக்குது ஆண்டவரே. இருப்பா, இன்னும் கொஞ்ச நாள் இரு. அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம பூரணராகி கொண்டு இருக்கிறோம். அப்படி தானே? பூரணமாயிட்டவங்க எங்கே போவாங்க? போயிடுவாங்க. பூரணர் ஆயிட்டவங்க முதல்ல போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் நம்ம இப்போ கொஞ்சமாக பூரணர் ஆகி கொண்டு இருக்கிறோம். அதனால் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு நான் சொல்ல மாட்டேன். எல்லாமே குறைவுள்ள மனுஷன்தான். ஆமேன். ஏன்னா நம்மெல்லாம் பூரணர் ஆக்கப்பட்டாக்கா, பூரணம் ஆக்கப்பட்டாங்க போயிடுவோம், அங்கே போயிடுவோம். நம்ம பூரணர் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு தான் ஆயத்தமாகணும், ஆயத்தமாகிக்கொண்டே இருக்கணும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் என் உன் தேவனை சந்திக்கப்படி என்ன பண்ணு? ஆயத்தப்படு. அல்லேலூயா. உன் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த அவரை சந்திக்கும்படி நம்ம என்ன பண்ணோம்? ஆயத்தப்பட வேண்டும். நம்மளை ஆயத்தப்படுத்திக்கணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பத்துக்கு கொஞ்ச நேரம் கூட எனக்கு டைமே இல்லையே. உனக்கு இங்கே டைம் இல்லைன்னா அங்கே டைமே இருக்காது உனக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவி இல்லைன்னா அவருடைய வருகை பற்றி உனக்கு தெரியாது. வீட்டில் இப்போ 2 பேர் தான் பார்த்துருப்பீங்க, தூங்குவீங்க. ஒருத்தர் போயிட்டு போயிரு, ஒருத்தர் இங்கே ஏன் ஐயோ அவரை காணுமே தேடுவேன். ஆயத்தமாக பரிசுத்தாவி பெற்றவங்க அங்கே போயிடுவாங்க. அல்லேலூயா. அதனால் அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியாகி எண்ணெயில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். நல்ல வாயில் திறந்து அந்நிய பாஷையில் பேசினே இருங்க. பரிசுத்தாவி பெற்றவங்க விட்டுறாதீங்க. என்றைக்கோ ஒரு நாள் உங்களுக்கு தனியாக இருக்கும்போது அப்படியே நடந்துக்கினே பரிசுத்தாவியில் பேசுங்க. அந்த எண்ணெய் உன் மேலே இருக்க சாத்தா ஒன்று உன் கிட்ட கூட நாட மாட்டான். அல்லேலூயா. ஏன்னா அந்த எண்ணெய் இருக்கும்போது தான் ஜுவாலித்தி எரிஞ்சிக்கின்னு இருப்பேன். அந்த எண்ணெய் குறைஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும்? திரியே அப்படியே திரி என்ன பண்ணோம், அப்படியே அங்கே குண்டாக கட்டிக்கின்னு இருக்கும். தட்டி விடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. மங்கி எறிகிற திணியை அணைக்காத தேவன் நம்முடைய ஆண்டவர். அவர்கிட்ட கேட்டுக்கினே இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இன்னும் எனக்கு தார ஆண்டவரே, இன்னும் நான் வல்லமையாய் செபிக்கணும் ஆண்டவரே, வல்லமையாய் உங்களுடைய பிரசனத்துக்குள்ளே மாறணும் ஆண்டவரே. நீ நடந்துக்கினே ஜெபம் பண்ணிக்கினே இரு. எங்கே போனாலும், வண்டியில் போனாலும் ஜெபம் பண்ணிக்கினே, பரிசுத்த ஆவியில் நிரம்பி பேசினே போ. தேவனோடு உறவு அதிகமாக வச்சுக்கோ. நிச்சயமாக நீ பரலோகம் போவே. ஆமென்.
இந்த பரலோகம் போயிட்டேன்னா இந்த உலகத்தில் இருக்கிற கண்ணீர், கவலை, துக்கம், துயரம் எதுவுமே இருக்காது. அங்கே போய் சந்தோஷமாக நாம் இருக்கலாம். ஆமென், அல்லேலூயா. அதனால் உன் தேவனை சந்திக்கும்படி என்ன பண்ண, ஆயத்தப்படு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதில் மத்திய 16:27 வாசிங்க. 16. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அல்லேலூயா. அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இந்த பூமியில் நீ நிறைய வீடுங்க வச்சுருக்கலாம், நிறைய சொத்து ஒருத்தன் என்ன பண்ணனா, நான் கோயம்புத்தூரில் ஒரு 10 ஏக்கர் வாங்கி வச்சுக்கிறேன், அங்கே சென்னையில் மத்திய சென்னையில் ஒரு 15 ஏக்கர் இருக்குது, இப்படியே சொல்லின்னு வந்தாலும் இந்த வீடு ஒரு 10 வீடு இருக்குது, பங்களா இருக்குது, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் நிதானிச்சானா. அந்த மண் இவனை பார்த்துச்சான். எது மண்ணுன்னா பூமி இவனை பார்த்துட்டு, நீ இவ்வளோலாம் வாங்கி வச்சுட்டுக்கிற, உன்னையே நான் தான் வாங்க போகிறேன், உன்னையே நான் தான் வாங்க போகிறேன், உங்கள் அப்பனை நான் தான் வாங்கினேன், உங்கள் தாத்தாவை நான் தான் வாங்கினேன், உன்னையும் இன்னும் கொஞ்ச நாளில் நான் தான் வாங்க போகிறேன்னுச்சான். எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் இருக்கிற ஒன்றும் சதம் அல்ல, எல்லாம் மாயை மாயை மாயை. எது இல்லையே, எதுவும் இல்லையேன்னு கஷ்டப்படாதீங்க. என் தேவன் இருந்தால் போதும், எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். இந்த பூமியில் இது இல்லையா, அது இல்லையா, அப்படி இல்லையா, இப்படி இல்லையான்னு கவலைப்படாதீங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், கவலைப்படுறதுனால ஒன்றும் நீ கூட்டவும் போகிறதில்ல, குறைக்கும் போகிறதில்ல. கவலைப்படாதீங்க, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். நீ அவருக்கு உண்மையாக காத்திருந்தியானா அவர் உன்னை உயர்த்தி வைப்பார், பூமியின் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ண வைப்பார். அதை மட்டும் நீங்கள் விடாமல் நீங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்காரு. இங்கே சொல்லப்பட்டது, மனுஷகுமாரன் எப்படி வரப்போற, பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதர்களோடு கூட வரப்போகிறார். தூதர்களோடு வருவார். 1 தெசலோனிக்கர் கூட 4 அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுது, இயேசுவானவர் என்ன பண்ணுவார், ஒரு கடைசியில் ஒரு எக்கால சத்தம் துணிக்க போது இயேசு என்ன பண்ணுவார், இறங்கி வருவார். ஆமென். ஏனெனில் இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிற? பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ தூதர்களோடு இறங்கி வருவார். அப்பொழுது அவர் வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன பண்ணுவாங்க, முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாம் அவரை முகமுகமாய் கண்டு அவரோடு கூட போவோம். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் வருகை மட்டும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? வருகை மட்டும் நான் இருக்கணும், நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆண்டவர் வருகை மட்டும் நான் இருந்து அவரை பார்க்கணும், உயிரோடு இருந்து நம்ம பார்க்கணும். எல்லாம் ஆசைப்படுங்க, தப்பே இல்லை. உங்களுக்கு ஆயுசு நாளை கூட்டி தருவார். ஆமென். எப்பவுமே வயசாகிடுச்சு, எனக்கு வயசாகிடுச்சு, முட்டி வலி வந்துச்சு, இடுப்பு வலி வந்துச்சு, அதனால தான் அப்படிலாம் பார்க்காதீங்க. அல்லேலூயா. என் தேவன் சீக்கிரமாக வரப்போகிறார், நான் முகமுகமாய் அவரை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நான் சொன்னேன் ஏற்கனவே, வண்டி ஓட 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 என்ன போவோம், டயரு தேஞ்சிக்கிட்டு தான் போவோம். இருக்கணும் வண்டியை, எல்லாம் ஸ்பேர்ஸ் எல்லாம் தேஞ்சிக்கிட்டே இருக்கும். இது மாற்றணும், அது மாற்றணும், அது மாற்றணும். அது மாதிரி தான் நம்ம உடம்பு கூட எவ்வளோ நாளைக்கு தான் ஓடிக்கின்னு இருக்குது. எனக்கு கூட 65 வயசு ஆகிடுச்சு.
தேயுமா தேயாதா? ஓடிக்கினே இருக்குதுல்ல, தேயத்தான் செய்யும். இங்கே வலி வரும், அங்கே வலி வரும். போ வலியே சரி பண்ணிக்க, டக்கு டக்குன்னு வலி வரத்தான் செய்யும். நல்லா கொஞ்சம் இப்படி இப்படி பண்ணி நல்லா உடம்புக்கணும், இப்படி அப்படி ஆடி ஆடி அப்படி இப்படி அந்த மூட்டெலாம் கொஞ்சம் செட் ஆகிடும். கையை கால் நல்லா உதறுங்க, முட்டி வலி சரியாயிடும். நான் ஒன்றுமே பண்ண மாட்டேன், இப்படியே வாங்கியிருப்பேன்னாக்கா அப்படியே தான் போய் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் முட்டி வலி வரும், கழுத்து வலி வரும், கை வலி வரும், எல்லாம் வரும். ஏன்னா வயசாக ஆக என்ன ஆகுது, தேய்மானம் ஜாஸ்தி ஆகுது. தேய்மானத்தை சரி போகணும். அதுதான் ஊருப்பட்ட யூடியூப்பில் சொல்லிக்கிறான், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. ஏதாவது ஒன்று பண்ணிக்கின்னு உடம்பு என்ன பண்ண நம்ம தான் செட்டிங் பண்ணணும். அல்லேலூயா. அதனால் நான் உங்களை தான் கிண்டல் பண்ண சொல்ல, உண்மையாக சொல்கிறேன். முட்டி வலி வந்தால் நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கினே இருங்க. காலுக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுங்க, சரியாயிடும், தானாக போய்டும். அல்லேலூயா. உங்கள் பாசமாக நான் அதான் சொல்லிடுறேன். அவங்க சொல்கிறாங்களே கிண்டல் பண்ணுறாங்க, கிண்டல் இதுதான் பண்ணுவேன் நான். இப்படியே வாங்கினா முட்டி வலி வராது, என்ன பண்ணுவோம், கொஞ்சம் என்ன பண்ணேன் எழுதுனேன். அவங்க கூட என்னால் நடந்து கொள்ள முடியாது, என்ன நான் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறேன், அதனால் அவங்களால நடக்க முடியாதுன்றாங்க. சரி வீட்டில் மெதுவாக நடு, இப்படி இப்படி கொஞ்சம் நடு, உன்னால் முடிஞ்ச வரைக்கும். அல்லேலூயா. அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இங்கே சொல்லப்படுது என்னன்னா, ஆண்டவர் பிதாவின் மகிமையோடு கூட என்ன பண்ண போகிறாரு, வரப்போகிறார். அவருக்கு யாருன்னாக்கா, அவர் எதுக்காக வர்றாருன்னா, எதுக்காக வர்றாரு, அவனவன் கிரியைக்கு தக்க பலனை தரப்போகிறார். ஆமென். நீ என்ன இந்த பூமியில் செய்தியோ அதுக்கு பலன் கிடைக்கும். இந்த பூமியில் நான் எச்ச கையில் காக்கா ஓட்டவே மாட்டேன் அப்படி இருந்தியான்னா அதுக்குரிய பலன் தான் உனக்கு கிடைக்கும். ஒரு ஆளுங்க அப்படி இருக்காங்க, எச்ச கையில் காக்கா ஓட்ட மாட்டான். யாருன்னா எப்படியே போகிறாங்க, எனக்கு நான் வந்து எனக்கு இருக்குதா, நான் சாப்பிட்றேன், என் குடும்பம், என் பிள்ளை, இப்படி சுயநலம், அதான் சுய இச்சை. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்காக நாம் எதையாவது கிரியைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஜபத்துக்கு வாங்க வாங்கன்ற பாஸ்டர், ஆனால் அதுலேயும் ஒரு சில கூட்டம் இருக்குது, கரெக்டாக எவ்வளோ கஷ்டம்தான். அங்கே ஒரு நிறைய மழை வருது, எனக்கு கூட கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் அந்த கஷ்டத்துலேயும் வந்து ஆண்டவர் தேடி வந்து ஜெபிக்கிற கூட்டம் ஒரு கூட்டம் இருக்குது. குளிர் காயிற கூட்டம் நாங்களா, அந்தமாரி குளிர் காயிற கூட்டம் ஒன்று இருக்குது. அல்லேலூயா. பாசமாக போன வாரம் சொன்னாங்கல்ல, குளிர் காயிறவங்க வருவாங்க, மாற்றிட்டீங்களா? நெல் வேக வைக்கும் போது குளிர் காய்ச்சுவாங்க கொஞ்சம் பேர், அது குளிர் காயிற கூட்டம். அல்லேலூயா. நெல் வேக வைக்கிற கூட்டம் ஒன்று. அல்லேலூயா. நெல் வேக வைக்கிற கூட்டம் ஒன்று, குளிர் காயிற கூட்டம். இந்த குளிர் காய்ச்சிட்டு போகிறதுக்கு அதுக்குரிய பலனை தான் கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. கஷ்டப்பட்டு எடுத்து வச்சு வேக வைக்கிற அவங்களுக்கு ஒரு கூட்டம். அப்போ இந்த உலகத்தில் நாம் இருக்கிற வரைக்கும் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை தேவன் கொடுக்க வருகிறார். அதை திட்டமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய கிரி என்ன செய்கிறோம், தேவனுக்காக ஒன்று நீ இழந்துட்டியானா 100 கர்த்தர் உனக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியத்தின் நிமித்தம் நான் பாருங்க, அந்த ஒரு 22 வருஷத்துக்கு முன்னால் ஊழியத்தின் நிமித்தம்தான் எங்கள் முகப்பேர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் சொந்த ஊரில் எங்கள் தகப்பனுடைய வீடு, நான் அங்கே வளர்ந்துவேன். அந்த ஊரை காலி பண்ணிட்டு வர்றதுக்கு எனக்கு இஷ்டமே கிடையாது. ஏன்னா என் இன ஜனம் எல்லாமே அங்கே இருக்குது. ஊழியத்தின் நிமித்தம் எங்கள் அம்மா என்னை பார்த்த உடனே, ஐயோ என் பிள்ளை போயிடுடு எனக்கு ஓன்னு ஒப்பாரி வச்சாங்க. அங்கேருந்த பொருளெல்லாம் ஏற்றி லாரியில் எடுத்துக்கிட்டு வரேன், ஓன்னு கத்துறாங்க. ஊழியத்தின் நிமித்தம் அங்கேருந்து காலி பண்ணி வந்தோம், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னு.
ஆனால் இங்கே வந்து நிறைய போராட்டம், பாடுகள், உபத்திரவங்கள். அந்த ஊரை விட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் தம்பி கூட என்னான்னு யாரும் ஒன்றும் அந்த அளவுக்கு யாருக்கும் உதவி செஞ்ச மாதிரி கூட தெரியல எனக்கு. ஊழியத்தின் நிமித்தம் என்ன பண்ணால் காலி பண்ணி பசங்கள்லாம் குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தை, ஜபா சின்ன குழந்தை, ஜாஸ்பர் சின்ன குழந்தை, அவங்கள எதுவும் வந்து ஒரு டப்பா ஸ்கூலில் சேர்த்தோம் பாருங்களேன். அது என்ன ஸ்கூல் தான், அங்கே வேலம்மா ஸ்கூலில் படித்தவங்களை எடுத்துன்னு வந்து இங்கே வெங்கடேஸ்வர டப்பா ஸ்கூலு, இப்போது பெரிய ஸ்கூல். அது ஷீட்டு போட்டு, சிமெண்ட்டு ஷீட்டு போட்டு ஒரே ஒரு டீச்சர் உக்காயின்னு தட்டி கட்டிட்டு உக்காந்துருந்தாங்க. சரி பரவாயில்ல, பிள்ளைங்களை எடுத்துன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க, 1ஆம் கிளாஸும் 2ஆம் கிளாஸும் 3ஆம் கிளாஸ் சேர்த்து விட்டேன். அல்லேலூயா. டப்பா ஸ்கூலில் தான் சேர்த்தேன். ஆனால் இப்போ அவங்கள கர்த்தர் உயர்த்தி வச்சுக்கிறார். ஆமென். ஜாஸ்பர் எம்சிஏ படிச்சிட்டா, ஜபா பி முடிச்சிட்டான். இப்போ நல்ல ஒரு பொசிஷனில் கர்த்தர் 2 பேரும் வச்சுக்கிறார். ஆனால் ஊழியத்தின் நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். ஆனால் என்னை கை விட்டார் ஆண்டவரை. நல்ல 3 அடுக்கு மாடி கட்ட வச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக விதத்தில் என்னை உயர்த்தி வச்சார் தேவன். அப்போ ஆண்டவர் நிமித்தம் ஒரு சிங்கிள் நீ ஒரு பிட்டை விட்டுட்டேன்னா உன்னை 100 ரத்தனையாக கர்த்தர் உயர்த்துவார். எது பேர் ஆமென்றீங்க? அல்லேலூயா. நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, ஆண்டவருக்காக நீ ஒன்றை விட்டுட்டேன்னா 100 மடங்கு திரும்பி பெற்றுக்கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை வராத இடமே கிடையாது. இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் ஜாலியாக இருந்தேன். எப்போ ஊழியத்துக்கு முன்னாடி நான் பாட்டுக்கு போவேன், வருவேன், சர்ச்சுக்கு போவேன், வர்ஷிப் நடத்துவேன். வர்ஷிப் லீடர் நான் தான் அங்கே நடத்துவேன், ஜாலியாக இருந்தேன். இந்த ஊழியத்தை தூக்கி தள்ளில் போட்டு அனுப்பி விட்டாங்க பாரு. ஊழியத்தை நிமித்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம் பாருங்க. இங்கே அடிக்கிறதுக்கு ஆள் வச்சிட்டானுங்க என்ன. அல்லேலூயா. எப்படி வருவாங்க, எப்படி போவான் பார்க்கலான்னு அடிக்கிறதுக்கு ஆள் வச்சானுங்கன்னு கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. என் மேலே ஒரு துரும்பு கூட படலை. ஆமென். கர்த்தர் என்னை பாதுகாத்தார். ஆமென். எனக்கு விரோதமாக இருந்த அத்தனை பேரையும் கர்த்தர் தண்டித்தார். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் உண்மையாக இருந்துட்டான்னா எவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம், எவனுக்கு நான் பயப்படல. அல்லேலூயா. இந்த இடத்துல தலை நிமிர வைத்தார். நான் குனியில் தலை நிமிர வந்தேன். இதுவரைக்கும் தலை நிமிர வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தர் நிமித்தம் ஒன்றை இழந்து போனாலும் அதை பற்றி கலங்காது, திகையாது. 100 ரத்தனையை கர்த்தர் ஒன்று தருவார். அதுக்கு நான் சாட்சி. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமான்றீங்க? அதனால் பயப்படாதீங்க. கர்த்தர் மட்டும் கூட வந்துட்டாருன்னா போதும். என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. எத்தனை பேர் ஆண்டவரை சந்திக்கிறதுக்கு ரெடி ஆகுறீங்க? அல்லேலூயா. நீ அவரை சந்திக்க போனேன்னா உனக்கு ஆண்டவர் என்ன கொடுக்க போறாரு? ரிவார்டு கொடுக்க போறார். பிரதி பலன் உனக்கு கொடுக்க போகிறார். என் மகனே, என் மகளே, நீ எனக்காக இவ்வளோ கிரியை செய்திருக்கிறாய், இந்த வாங்கிக்கோ. அவர் என்ன கொடுப்பாரோ தெரியல. அல்லேலூயா. ஜீவ கிரீடம் கிடைக்கும். உன் தலையில் ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் போட்டுவார். ஆமென். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்காக வைக்கப்பட்ட ஜீவ கிரீடத்தை நான் என்ன பண்ணுவேன்? பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த பூமியில் ஒருவேளை உன் காலம் முடிஞ்சு நீ செத்து போயிட்டேன்னா, வெளிப்படுத்தல் 13 சொல்லப்படுறது, அவர்கள் தங்கள் கிரியைகளோடு கூட
14 என்னம்மா? அவர்கள் அவர்களோடு கூட போம். ஆமென். நீ இந்த பூமியில் விட்டு போகும்போது உன் கிரியைகள் தான் உன் கூட வரும். நீ சம்பாதிச்சு வச்சிருக்கிற சொத்து சுகம் ஒன்றும் கூட வராது. நீ போட்டுக்கிற நகை எதுவும் கூட வராது. நீ என்ன செய்த கிரியை, எத்தனை வீட்டுக்காக போய் ஜெபம் பண்ண, எத்தனை பேரை தாங்கினேன், எத்தனை பேரை ஆண்டவர் வார்த்தையினால் தேற்றினேன், எத்தனை பேருக்கு ஆறுதல் சொன்னேன், எத்தனை பேருக்கு நன்மை செய்த. இந்த கிரியைகள் என்ன பண்ணோம்? நம்மோடு கூட வரும். இந்த கிரியைகளை ஆண்டவர் பார்ப்பார். நம்ம கூட வரது ஒன்றே ஒன்று தான், கிரியைகள் தான். ஆமென். நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யும்? என் தேவனுக்காக விசுவாச ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடிக்கொண்டே இருந்தேன், அது ஒரு கிரியை. என் தேவனுடைய ஆலயத்தில் வாஞ்சையாய் நான் போய் அதில் கலந்து கொண்டேன், அது ஒரு கிரியை. என் தேவனுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன், எனக்கு லாபமாக இருந்த எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன், அது ஒரு கிரியை. ஆண்டவருக்காக நீ என்னென்ன கிரியை செய்கிறோம்? ஆண்டவர் நிமித்தம் ஒருவேளை அந்த பூமியில் அநேக பாடுகள் உபத்திரவங்கள் வரலாம், அல்லேலூயா, அநேக போராட்டங்கள் வரலாம். எல்லாத்தையும் சகிச்சு தேவனுக்காக நீ நிற்கிற பற்றி அதான் கிரியை. ஆமென். இந்த கிரியைகள் என்ன பண்ணும்? உன் கூட வரும். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதுக்காக வராருன்னா, நம்ம அவரோடு கூட நம்ம போகும்போது நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு? பலனை கொடுக்க போகிறார். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுதில்ல, 21ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது. அங்கே இன்னும் சொல்லப்படுது, அசுத்தமாக இருக்கிறவன், பாவியாக இருக்கிறவன், பரிசுத்தமாகிறவன், நீதி செய்கிறவன், அல்லேலூயா, இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு ஏற்ற பலன் என் கூட வருது. ரொம்ப ஒரு சிலர் பாவத்தை கூட்டிக்கினே போகிறான். இந்த பாவத்தை கூட்டிக்கின்னு போகிறவனுக்கு அவனுக்கும் சடிதில் என்ன வரப்போகுது? ஆபத்து வரும். அவனை கொண்டு போய் எங்கே போடுவாங்க? அக்கினியும் எரிகிற கடலில் தூக்கி போடும். அக்கினியும் கந்தகம் ஏறுற கடலில் தூக்கி போடும். நித்தியமான வாழ்க்கை அதுதான் அவனுக்கு. ஆனால் உனக்கும் எனக்கும் அப்படி இல்லை. தேவனோடு கூட நித்தியமாக நம்ம வாழ போகிறோம். நான் சொன்னேன், எத்தனை பேருக்கு பொன்னாலான வீதியில் நடக்க ஆசை? அல்லேலூயா. ஐயோ, அதை எப்போ நான் பார்ப்பேனே தெரியலையே. எவ்வளோ பேர் சந்தோஷமாக அதை எதிர்பார்க்குறீங்களே தெரியல. அல்லேலூயா. எனக்காக தேவன் கட்டி வைத்திருக்க அந்த அஸ்திபாரமுள்ள நகரத்தை நான் என்னைக்கு காண்பேன்னு தெரியலையே. அன்னைக்கு நம்முடைய புதவாகிய ஆபிரகாம் அவர் அதுக்கு காத்திருந்தார். நாம கூட ஒவ்வொரு நாளும் அதுக்கு காத்துக்கினே இருக்கணும். இந்த யூதாவில் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்களா? அங்கே சொல்லப்படுது, ஆபிரகாமுக்கு 7ஆம் தலைமுறையில் ஒருத்தர் வந்தார். அவர் யார்? ஆ ஆ ஆ சரி போதுமா. அங்கே சொல்லப்படுது, ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதுக்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தம். ஒரு சிலர் அவபக்தி, ரொம்ப பக்தி, அப்படியே பக்தி உள்ள பூனைக்கு பதில் கருவாடு, அப்படியே சும்மா பக்தியாக காட்டுவாங்க. ஆனால் வீட்டில் போனால் 4 பார்க்கறது. இன்றைக்கி போவாத, இன்றைக்கி போனால் என்ன ஆகிடும்?
பூனை குறுக்க வந்துடுவாங்க, எதனா ஆகிடும். அல்லேலூயா. நாள் பார்க்கறது, குறி பார்க்கறது, எல்லா நாளும் கர்த்தர் நமக்கு நல்ல நாள் தான். அல்லேலூயா. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் எதையும் பார்த்துறேன். நான் ஆஃபீஸ் கிளம்புவேன், நிறைய விதவைங்க போவாங்க, அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயின்னு இருப்பேன் நான். அல்லேலூயா. விதவை குறுக்க போகக்கூடாது, பூனை குறுக்க போகக்கூடாது, பன்னி குறுக்க வரக்கூடாது, நாள் பார்க்கணும். இது பார்க்கணும். இந்த கிழமை அந்த கிழமை, செவ்வாய்க்கிழமை தோசம் வந்துடும், வெள்ளிக்கிழமை என்ன வரும் மத்தியில் எனக்கு, இந்த கிழமை அந்த கிழமை நாள் பார்க்குறது, மாதம் பார்க்குறது எல்லாம் அவபக்தி. அல்லேலூயா. இந்த அவபக்தியான காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது மனுஷனுக்கு. பக்திக்குரியவன் எல்லாவற்றையும் அவன் ஜெயிப்பான். ஆமென். அல்லேலூயா. நம்ம சபையில் நிறைய பார்க்குறாங்க, எல்லாம் ரொம்ப நல்லா வெள்ளையஞ்சலியமாக தான் வருது. ஆனால் பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஐயோ என்ன நாடகம். பாஸ் வந்து ஜபம் பண்ணிட்டு போயிடணும். பாஸ் ஜபம் பண்ணிட்டு போயினவொடனே அதை உட்கார வச்சு அதுக்கு நலங்கு வச்சு வழியில் போட்டு அத்தை போட்டு இதை போட்டு என்னென்ன, எதுக்கு இதெல்லாம் தேவையா? அது ஒரு பொண்ணு வயசுக்கு வந்ததுன்னா அது ஒரு மாற்றம், அவ்வளோதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கர்த்தர் அப்படி செய்தாருன்றதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணிட்டு விட்டுணும். அதை இதுக்கு இல்லாத ஆட்டமெல்லாம் போட்டு அந்த குழந்தைய போட்டு அதுக்கு ஒன்றும் தெரியல, அது பேன்னு முழிக்கும். சும்மா இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை இங்கே ஒரு பட்டை பூசி அதை உட்கார வச்சு இதை பண்ணி, இதெல்லாம் எதுக்கு? அல்லேலூயா. பாஸ்டர் நீங்கள் செய்யலையா? நாங்கள் செய்யலையே. எங்கள் பொண்ணு கூட தான் வயசுக்கு வந்து, அது வந்தது தெரியல, அது ஏன் தெரியல, போனது தெரியல, வரல தெரியல, நான் பாட்டுன்னு விட்டேன். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அம்மா வச்சுக்கின்னு எத்தியானா வச்சுனா அவபக்தி. என்னதே? அவபக்தியான கிரியைகளை நீ செய்வாயானால் நிச்சயமாக பரலோகம் போக மாட்டேன். அல்லேலூயா. பக்திக்குரிய காரியங்களை நாம் செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் வசனத்தை பிடிச்சிங்க. என் தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அது அந்த காலத்தில் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்வார். விசுவாசம் எங்கே போச்சு? 7ஆம் தலைமுறை ஏனோக்கு சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சீக்கிரமாக வரப்போகிறார். அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார். ஏனோக்கு முன்னறிவிச்சிட்டான். அப்போ நான் அவபக்தியான காரியத்தை விசுவாசிங்க செய்யாதீங்க தயவுசெய்து. நான் உங்களுக்கு அன்போடு கூட கேட்டுக்கொள்ளு. சம நாள் பார்க்குறது, குறி பார்க்குறது, இதை பார்க்குறது, மேலே முக்காடை போட்டுன்னு போகிறது, எங்கன்னா போய் அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டு வரலவா. நான் வந்து வெளியே அந்த கோயிலுங்களில் சொல்கிற குறி சொல்கிறேன்ல, கிறிஸ்தவங்கள குறி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கான். ஏதாவது சொல்லுவாரா அவர் தெரியலையே, ஏதாவது சொல்லுவாரா, என்ன சொல்லுவார் அவர்? அப்படியேப்பட்ட நான் அவபக்தியான காரியத்தை நாம் முற்றிலுமாக வெறுக்க வேண்டும். ஆமென். இந்த வேதத்தில் இருக்கிறத இதில் தான் தீர்க்க தரிசனமாக அடங்கியிருக்குது. நீ வேதத்தை உட்காந்து படித்தேன்னா போதும், அதிலிருந்து கர்த்தர் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். அந்த தேவையில்லாத டைமை வேஸ்ட் பண்ணுறதை விட வேதத்தை எடுத்து கொஞ்சம் வாசி. இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க தேவன் உனக்கு செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமாக செய்து கொடுப்பார். அல்லேலூயா. உன் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். அப்போ அவபக்தியான கிரியைகளை நாம் செய்யாதபடி தேவ பக்திக்குரிய கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். ஆமென். எப்பொழுது விசுவாசத்தில் நாம் வளர்ந்து போக வேண்டும். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிச்சிடுறேன். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21-24 வாசிங்க. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதின் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். தீட்டுள்ளதும் அருவருப்பையோ பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட
அல்லேலூயா. நம்பர் 1 சொன்னேன், ஆயத்தமாகணும். ஆயத்தமாகிறதுக்கு என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக காத்திருக்கணும், அவளோடு காத்திருக்கணும். நம்பர் 2 சொன்னேன், அவபக்தியான கிரியைகளை விட்டுட்டு தேவ பக்திக்குரிய கிரியைகளை நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். நம்பர் 3 இங்கே போடப்படுது, இங்கே ரொம்ப அருமையாக போடுது. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அல்லேலூயா. யார் அவங்கனாக்கா? ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். அதன் வெளிச்சத்திலே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள். ரட்சிப்புன்றது ஒரே நாளில் முடிஞ்சிடுறது கிடையாது. பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்டேன் பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க பாஸ்டர். பாஸ்டர் என்ன பண்ணுறாரு? சரிம்மா, ரட்சிக்கப்பட்டியா, இனிமேல் இயேசுக்காக வாழ்வியா? ஓகே ஓகே, ஞானஸ்தானம் முக்கிய கொடுத்துறாரு. அத்தோடு எனக்கு முடிஞ்சு போய் மேட்ரு. இனிமேல் நான் இஷ்டம் போல் எங்கே வேணா போவேன். அது இல்லை ரட்சிப்பு. ரட்சிப்பு என்பது என்ன? வேதம் என்ன சொல்லுது? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. ஆமாம், ரட்சிப்புனா தான். இங்கே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க. ஆண்டவர் ஆட்டுக்குட்டியானவர் அங்கே வெளிச்சமாக இருப்பார். ஆமென். அவர் சிங்காசனத்தை உட்காந்துருந்தாருன்னா அவர் உடம்பெல்லாம் ஃபுல்லாக மகிமை தான். ஐயா, அந்த இயேசுவை எப்படிடா நம்ம பார்க்க போகிறோன்னு நமக்கு தெரியல. அல்லேலூயா. எதுமாரி ஆசையாக இருக்குது இயேசுவை. அவர் உடல் முழுவதும் ஒளியத்தை என்ன பண்ணுறாராம்? வஸ்திரமாகவே தரித்திருக்கிறாராம். அவர் இருந்தார்னா அங்கே இருளே கிடையாது. ஆமென். அந்த வெளிச்சத்தில் நடக்கணும்னா யார் தான் நடக்க முடியும்? அதுக்கு ஒரு தகுதி வேணும். என்ன அது? ரட்சிக்கப்படுகிறவர்கள். ஆமென். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். நான் போய் அந்த வெளிச்சத்தில் என்ன பண்ண போகிறேன்? அப்போ என்ன பண்ணானா, ஒவ்வொரு நாளும் நான் தேவ சமூகத்தில் உட்காந்து என்ன ஆராய்ஞ்சு பார்த்து, ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத, உமக்கு விரோதமான ஏதாவது எனக்கு இருந்தால் என்னை தயவு செய்து மன்னிச்சிடுங்கப்பா. அனுதினம் என்ன பண்ணணும்ல, ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். ரட்சிப்பை அப்படியே காப்பாற்றி வச்சுருக்கணும். மனம் போல் சுற்றிட்டு மனம் போல் வாழ்ந்துட்டு அப்படியே வந்து இந்த இன்றைக்கி எத்தனை மணி வைக்கிற பைபிளை எத்தனை மணி வச்சுட்டு அடுத்த வாரம் திருப்பி தூசி தட்டி எடுத்துன்னு வந்து அதான் பக்தி உள்ள போனேன். அந்தமாரி வரக்கூடாது. மேலே வெள்ளத்தான் வெள்ளையும் சொல்லி வச்சுட்டு பைபிள் வந்து வாட் இஸ் யூஸ்? நோ யூஸ். அல்லேலூயா. அப்படி வாரத்தில் பிரயோஜனம் கிடையாது. அனுதினமும் வெளியே போய் சுற்றிட்டு வந்தியா, உடனே வந்து ஆண்டவரே, இந்த அசுத்த உதடுகள் அந்த மனுஷன் மத்தியில் போய் வந்தப்பா, ஆனால் இந்த இதை சொல்லி என் மண்டியை குழப்பி விட்டான். ஆண்டவரே, என்ன தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. என் மண்டியில் இருக்க அந்த தூசியை என்ன பண்ணுங்க, நீக்கி போடுங்க. அதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. அந்த அசுத்தம் எனக்குள்ளே வரக்கூடாது. ஆண்டவரே, என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க, என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க. பாருங்கள், அந்த பரலோகத்தில் என்ன வசந்த வாசிங்கள்லாம் உலகத்தாருடைய மகிமையை கனத்தையும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்களாம்? கொண்டு வருவார்கள். இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கானுங்க. அன்றைக்கி பெரிய பெரிய நல்லா அவங்களுக்கு எங்களுக்கு நல்ல மகிமை இருக்குது. எவ்வளோ பேர் எங்களை புகழறாங்க. ஆஹா ஓஹோன்னு புகழறான். நாங்கள்லாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் போயிடுவோம். இல்லை தேவ பக்தியில் அப்படியே கோயில் கோயிலாக சுற்றுவான். இவன்லாம் வந்து எனக்கு மகிமை இருக்குது, நானும் போவேன். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்களாம்? கொண்டு போவானுங்க. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் என்ன பண்ணாத அது அண்ணா தீட்டுள்ளது அருவருப்பம். அருவருப்பான காரியத்தை செய்துட்டு ஆண்டவர் வெறுக்கிற அருவருப்பு. நீதிமொழியில் அதுதான் நீதிமொழி வாசிங்கன்ற. தேவன் 6 காரியங்களை வெறுக்கிறார், 7வதும் அவருக்கு அருவருப்பாக இருக்கும். இருக்குதா? நீதிமொழி 8 போய் அப்புறம் போய் வாசிங்க. இப்போ வேணாம், நீதிமொழி தேடி தேடி வாசிங்க. தேவன் எந்தெந்த காரியத்தை அருவருக்கிறாருன்னு தெரியும் நமக்கு. அப்போ அருவருப்பான காரியங்கள்லாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ன பண்ணாது?
பிரவேசிக்காது. தேவனை ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனுதினமும் அவர்களுடைய ரட்சிப்பை காப்பாற்றி கொண்டு தக்க வைத்து கொண்டு அந்த ரட்சிப்பில் நீ ஓடிக்கொண்டு அது என்ன வந்தாலும் எது வந்தாலும் என் ரட்சிப்பை நான் என்ன பண்ண மாட்டேன், விடமாட்டேன். எல்லாரும் எழுந்திருக்கலாமா? விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன், உம்மை விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா.